பெருந்தலைவர் காமராஜருடைய 100ஆண்டு விழா நடைபெற்ற பொழுது அன்று அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். நான் அந்த விழாவிலே பார்வையாளர் வரிசையிலே உட்கார்ந்திருந்தேன். தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளரான அன்று சட்டசபை தலைவராக இருந்த காளிமுத்து அவர்கள் உரை நிகழ்த்தினார். காளிமுத்து அவர்கள் ஆற்றிய உரையின் பொழுது சொன்ன ஒரு செய்தி இன்னும் என் நினைவிலே இருக்கிறது. காமராஜரை பற்றி எப்பொழுதுமே ஒரு உரை நினைவிலே இருக்க வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு புதிய செய்தி நமக்கு சொன்னால் அது நம்மளால் மறக்க முடியாது. அப்பொழுது காளிமுத்து சொன்னார், நல்லா பாருங்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் 3 பேரில் ஒருவருடைய அருள் தேவை. ஒன்று, அவனுக்கு லட்சுமியின் அருள் இருக்க வேண்டும். பணம் இருக்கணுமா? வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா 3 பேரில் ஒருத்தருடைய அருள் தேவை. ஒன்று, அவனுக்கு லட்சுமியின் அருள் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சரஸ்வதியின் அருள் இருக்க வேண்டும், நல்லா படிச்சிருக்கணும். இல்லை என்றால் அவனுக்கு மன்மதனின் அருள் இருக்க வேண்டும், ஆள் அழகாக இருக்கணுமா, நடித்து பழச்சிக்கலாம், சீரியலில் நடிக்கலாம், சினிமாவில் நடிக்கலாம். அவர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு 3 பேரில் ஒருவர் அருள் தேவை. ஆனால் லட்சுமியினுடைய அருளும் இல்லாமல், பணமும் இல்லாமல், சரஸ்வதியின் அருளும் இல்லாமல், கல்வி படிக்காமல், மன்மதனின் அருளும் இல்லாமல், ஆளும் ரொம்ப அழகாக இல்லாமல் ஜெயித்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தான் என்று சொன்னார். காரணம், அவரிடம் இருந்த மனம், அவருக்கு இருந்த மனசு. நான் கூட கவிதையிலே சொல்லுவேன், பள்ளிகளுக்கு போன மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் மாணவர்களின் புத்தக பையை, காமராஜர் மட்டும்தான் பார்த்தார் இறைப்பையை. அவர் மட்டும்தான் சாப்பாடு போட்டார் இல்லையா? முதல்ல ஆள் ரொம்ப கருப்பு காமராஜர். அதை கூட கவிதையில் சொல்ல வேண்டுமென்றால் உயர்த்தி தான் சொல்ல வேண்டும், அதுதானே கவிதை. நான் சொல்லுவேன், இவரால் தான் எத்தனையோ பேர் எழுத படிக்க போகிறார்கள் என்பதால், காமராஜரால் தான், இவரால் தான் எத்தனையோ பேர் எழுத படிக்க போகிறார்கள் என்பதால் தான் கர்ப்பப்பையே இவருக்கு கரும்பலகை நிறமடித்தது. கர்ப்பப்பையே இவருக்கு கரும்பலகை நிறமடித்தது. இது கவிதை. அவர் கருப்பு ஆள். ஆனால் அவர்தான் அந்த அன்று விருதுப்பட்டியில் பள்ளிக்கூடம் அழைத்தும் அவர் போனதில்லை. 6ஆம் வகுப்பிற்கு பிறகு காமராஜர் படிக்கலை. அன்று விருதுப்பட்டியில் பள்ளிக்கூடம் அழைத்தும் அவர் போனதில்லை. ஆனால் அவர்தான் அந்த பள்ளிக்கூடங்களையே அநேக பட்டிகளுக்கும் அழைத்து போனார். அதான் பெருந்தலைவர் காமராஜருடைய